பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கிராம பொங்கலுக்கும் நகரத்து பொங்கலுக்கும் இடையே உள்ள சிறு வித்தியாசத்தை பற்றி சிறு உரையாடல். நம்முடன் அவினாஷி பாலு ஐயர் அவர் இருக்கிறார்கள். வணக்கம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே மெட்ராஸில் இருக்கீங்க? எவ்வளோ வருஷமாக மெட்ராஸில் இருக்கீங்க? மெட்ராஸில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? மெட்ராஸ் வந்து இப்போ 5-6 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? எங்களுடைய பூர்வீகமாக கோயம்புத்தூர் ஜில்லா, மிந்தி இப்போ திருப்பூர் ஜில்லா, அவினாசிக்கு பக்கத்தில் துலுக்கமுத்தூர் நல்லகட்டிபாளையங்கிறத எங்கள் ஊர் பூர்வீகம். அந்த கிராமத்தினுடைய பரம்பரையாக நானே எங்கள் தாத்தா பரம்பரையாக நாங்கள் கிராம முன்சிப் காரணமாக இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் இதனால எல்லாம் வந்து ஒரே பையன்கிறனால அவனுக்காக இங்கே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். மெட்ராஸ் வந்திருக்கோம். இந்த பொங்கலுக்கும் அந்த கிராமத்து பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது என்னன்னா, கிராமத்தினுடைய பொங்கல் அப்படிங்கிறது பாரம்பரியமாக, மானசீகமாக, ஆத்மார்த்தமாக ஒரு சந்தோஷத்தோட எல்லாரும் குதூகலமாக கொண்டாடக்கூடியது அது. இங்கே வந்து கம்ப்யூட்டர் லைட் மாதிரி இங்கெல்லாம் அடுப்பத்தை வச்சா பொல்யூஷன் கண்ட்ரோலுங்கிறா, அதனால அடுப்பத்தை வைக்க முடியறதில்லை. இப்போ இருக்கிறவங்க அடுப்பு பற்ற வைக்கவும் தெரியாது, விறகு கிடையாது அடுப்பு பண்ணுறதுக்கு. அதனால காலத்தை அனுசரித்து குக்கருக்கு ஸ்டவ்வை வச்சு அதில் வெங்காய பானையை வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு கல்யாணம் ஆனாச்சுன்னா அவளுக்கு வந்து கம்பல்சரியாக அவள் வீட்டில் வந்து தாயார் வந்து 3 கொடுக்கணும் பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னால். அதாவது வெண்கலப்பானை, அதை மூடுறதுக்கு பித்தளையில் சிப்பல்னு பேர், அதை காட்டு சிப்பல்னு பேர். இந்த சிப்பல்ல பதில் ஒரு பகுதி வந்து பிளைனாகவும் ஒரு பகுதி தொடையோட இருக்கும். இந்த சிப்பல் அதோட பிரிக்கக்கூடாது வெங்கல கரண்டி. இது மூணையும் தான் வந்து அவளுக்கு பூர்வீகத்தில் கல்யாணமான புதுசாக முதல் தடை பொங்கலுங்கிற போது மாமியார் ஆத்துட்டு அம்மா ஆத்துட்டு பொண்ணுக்கு கொடுக்கணும் தான் முக்கியமான சீர். இதோட அவள் என்ன பண்ணணும்னு கேட்டால், சீர் உடுக்கிற போதும் அதை பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பச்சரிசி, பருப்பு, திராட்சை, முந்திரி இதுகளெல்லாம் கொடுக்கணும். அதோட அவள் மஞ்சள் கொத்தும் கொண்டு கொடுக்கணும். பாக்கியெல்லாம் அவள் பூப்பழம் வாங்கறதுக்காக அம்மா பார்த்துறது வெத்தலை பழத்தோட பணம் கொண்டு கொடுப்பான். இதை வச்சு தான் பொங்கல் வைக்கணும். அந்த பொங்கல்ங்கிறது சாதாரண பொங்கல். இதை நமக்கு வந்து இன்னைக்கு ஒளியை கொடுத்து நம்ம காப்பாற்றிட்டு இருக்காருடைய சூரிய பகவானுடைய அனுக்கிரகத்தை வேண்டி அவனுக்காக நாம் படைக்கிற பொங்கல் சூரிய பொங்கல்னு பேர். இந்த பொங்கலை எப்படி வைக்கணும்னா, எல்லா கிராமத்தில் நாங்கள் வீட்டில் வந்து வாசலில் முன்னால் கோலம் போடுவோம். அதுக்கு முன்னால் இந்த உடையார்னு சொல்லுவாள். அவள் ஜாதிகள் தான் வந்து மண்ணில் அடுப்பு, அதுலேயே ஓவடுப்புன்னு கொடுப்பாள். அது பானையெல்லாம் கொடுப்பாள். அதுக்கு அதை வச்சு தான் அந்த காலத்தில் பொங்கல் வைப்போம். ஆனால் இந்த காலத்தில் வந்து இவளுக்கு பானை வைக்கவும் தெரியாது. இவள் வச்சானா கரண்டியை போட்டு உடைச்சிருவா. அதனால பானையெல்லாம் வைக்கிறதில்ல. தற்காலத்தில் அது வெங்காயத்தில் செஞ்ச பானையை வச்சு கேஸ் அடுப்பில் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ பொங்கலுடைய ஐதீகம். அந்த சிப்பல்ங்கிறது எதுக்குன்னு கேட்டேன்னா, இதை காட்டுறது இதில் ஒரு பகுதிக்கு வந்து பிளைனாக இருக்கும், இன்னொரு பகுதி வந்து ஓட்டை இருக்கு. அது எதுக்குன்னு கேட்டால், அந்த காலத்தில் சாதம் வடிக்கிற போது கஞ்சி வடிக்கணும். கஞ்சி வடிக்கிற போது என்னன்னா பூரா விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அடித்தளவு ஓட்டையா இருக்கிறதளவு கீழே வச்சோன்னா அது வழியா கஞ்சி மட்டும் விழும், சாதம் நின்றுக்கும். அதுக்கு தான் அர்த்தம். அதாவது வெங்கல கரண்டியில் பண்ணினா வந்து கச்சி போகாது. அதுக்காகத்தான் அந்த வெங்கலம் கொடுத்தா. இதுதான் சூரியனுடைய பொங்கல். இதை பண்ணி முடிச்சாச்சுன்னா இன்னைக்கு எல்லாரும் சூரியனோட பொங்கலோ பொங்கல்னு சொல்லி சாப்பிடணும். எல்லாருமா வந்து சொந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளெல்லாம் வந்து எல்லாத்தையும் கும்பிடுவா. நம்மளும் வந்து இதை பண்ணுவோம். இதுதான் இந்த பொங்கலுடைய அதிகம். இந்த பொங்கல் பண்ணினதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் என்ன பண்ணணும்னா காணும் பொங்கல்னு சொல்லுவார். மற்ற ஜாதியில கழுப்பொங்கல்னு சொல்லுவா. அந்த கழுப்பொங்கல்கிறதுக்கு பேர் என்னன்னா உடன் பிறந்தான் நோம்புன்னு பேரு. அது எதுக்காகன்னா, இந்த பொண்ணு இருக்காளோ இல்லையோ, இவ வந்து தன்னுடைய சகோதரன் எல்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக கும்பிட ஒரு வழிபடக்கூடிய இதுதான் காணும் பொங்கல்னு பேர். அது என்ன பண்ணுவான், முன்னால வாசல்ல ஒரு கோலம் போட்டு அதுல கிழக்கு வேக்கணும். இது இந்த நேற்றத்தை இதுக்கு கட்டியிருப்போம். மஞ்சப்பொத்தினுடைய இலை இருக்கோ இல்லையா, அந்த இலை பத்தாத்துக்கு அடியில் வாழை இலையை போட்டு அதில் வந்து இந்த நேற்றத்தை சாதம் மிச்சம் வச்சிருப்பான். அரிசி சமையல் சாப்பாடு இருக்கோ இல்லையா, அதை வந்து 4 வித கலரில் கலந்துப்பான். அதாவது கல்யாண காலத்தில் இந்த மற்ற இதுலெல்லாம் வந்து ஐயமார் ஜாதியெல்லாம் புடி சுத்துவான்னு சொல்லுவாள். அதில் எப்படி எல்லாம் கலர் சாதம் கலக்கிறாள் அது மாதிரி கலந்துக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து சக்கரை பொங்கல் கொஞ்சம் வச்சுக்கணும். அது போய் இந்த நாளைக்கு முக்கியமாக வேண்டியது எதுனா இறந்த பழம் தான் வேணும். இறந்த பழம் நேற்றுக்கு சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ண கரும்பை வச்சு ஒட்டி கொடுக்கணும். இதை வச்சு கும்பிடணும், வழிபடணும். அதுக்கு காலையில் 5:30 மணிக்கு முன்னாலேயே என்ன பண்ணுவான்னா,
இந்த பொண்ணுகள்லாம் வந்து இந்த பிறந்த வீட்டில், அதாவது புகுந்த வீட்டில் முதல்ல வச்சுருவா. வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு நேராக அவள் அம்மா வாத்துக்கு பக்கத்தில் இருந்தால் போவாள். அந்த அம்மா வாத்துக்கு எதுக்கு போகிறதுன்னு கேட்டேன்னா, பழக்கம் என்னன்னா, எத்தனை தான் நீ என்னென்னதான் மாமியாராத்தில் பொண்ணுக்கு மாட்டு பொண்ணுக்கும் எல்லாம் கவனித்து கொடுத்தாலும் கூட பிறந்தாத்து பழையது தான் விசேஷமாக. அதனால அன்னைக்கு போய் பிறந்தாத்துல போய் பழைய அம்மா கையால் சாப்பிட்றது ரொம்ப இருக்கும். அதனால பிறந்தாத்து பழைய விசேஷங்கிறதுனால அன்னைக்கு அவள் அம்மா வாத்துக்கு போவாள். அம்மா கொஞ்சோடு பழசையை வச்சு புதுசெல்லாம் கொடுத்து அண்ணன் தம்பி வாழ்க்கைலாம் வேணுங்கிறதெல்லாம் பண்ணுவான். அதுதான் அந்த பண்டிகை. இதை முடிச்ச உடனே இங்கே மேலே கோலம் போட்ட உடனே அவள் பொண்டாட்டில் எல்லாரும் என்ன பண்ணுவாள், அதை எல்லா சாத்தையும் எடுத்து அந்த இலையில வரிசையாக வைப்பா. கலர் சாதம், நேற்று சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சுட்டு, வெத்தலை வாக்குப்படமெல்லாம் வச்சுட்டு, காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி அந்த பாட்டை பாடி எல்லாம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுவாள். இதை பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவான், நேத்தேத்த வெங்கல பானை அரிசி பானையில் சாப்பிக்க வைக்கிறது. அதில் மஞ்சள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் எடுத்துட்டு போய் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதானவங்கிட்ட கொடுத்து இந்த பொம்மண்டாட்டியில் போய் தீச்சின்னு வருவான். அதாவது அந்த மஞ்சள் கட்டை எடுத்து கொடுத்தா அவள் நெத்தியில் இப்படி உரைச்சி விடுவா. அதில் சொல்லும் போது என்னென்னா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி புருஷனோட நல்லா வாழணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அதை தீர்த்து விடுவாள். அதுதான் வந்து பொம்மண்டாட்டிலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். அவளுக்கு வந்து பகவான் சுமங்கலி மகால் இருக்கிறவங்களுக்கா எல்லாரும் கொடுக்கறதா ஃபங்க்ஷன். இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கிராமத்துலலாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், மறுநாள் காலையில் பிள்ளை பொங்கல்னு பேர், பூ பொறிக்கிற நோம்பின்னு பேர். அதில் என்ன பண்ணுவான், வீட்டில் மிஞ்சினாலே அண்டா நிறையா பச்சனம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரி ஓரத்தில் அங்கே போனேன்னா நிறையா பூவெல்லாம் இருக்கும். அந்த செடியெல்லாம் பொடிச்சுட்டு இந்த குழந்தைகளெல்லாம் ஒலையக்கா ஒண்டையிலே ஒரு ஊட தாளம்பூ தாளம்பூ சித்தாடை அதுக்குள்ள ஈரம்பேருன்னு அந்த பாட்டை பாடின்னு ரோட்டில் எல்லாரும் வேலையும் தடையை போய் இறச்சிட்டு வர போய் பட்டணத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த உடனே அன்னைக்கு ராத்திரி வந்து பொங்கல் வைப்பான். அதுக்கு வந்து கிராமத்தில் என்ன பண்ணா, அந்த பொண்ணுகளுக்கு மாமனார் அவள் அப்பா அம்மா வீட்டிலிருந்து புடவை துணியெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதான் பிள்ளை பொங்கல்னு பேர். அதுக்கு அடுத்து மாட்டு பொங்கல். இதுதான் வழக்கமாக நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து என்னென்னா, காலத்தை அனுசரித்து யாருமே வந்து பழைகளெல்லாம் மறந்து போயிடுறோம். நம்ம குழந்தைகளுக்கு என்னன்னு தெரியறது இல்லை. ஆனால் இன்னும் சில பேர் வீட்டில் என்ன பண்ணுறான், அவள் வீட்டில் முன்னால் ஓப்பனாக இருக்கிற இடத்துல கேஸை வச்சு அடுப்பை வச்சு பழைய பகுதி மாறாத இருக்கணும், சூரியனுக்கு பொங்கல் வச்சு. இதுதான் பொங்கலுடைய ஐதீகம். தேங்க்யூ வெரி மச்.